நியூஸ் தமிழ் கழுகு. ஜெயலலிதா பாணியில ஒரு கார் தினமும் பிரச்சார கூட்டத்துக்கு உத்தரவாதம்னு திராவிட பேச்சாளர் நாஞ்சில் சம்பத்துக்கு விஜய் ஆஃபர் கொடுக்க தாவேகாவில் ஐக்கியமாக போறாராம் சம்பத். கடைசியா தினகரன் கூட இருந்த நாஞ்சில் சம்பத் கடந்த 6 வருஷமா எந்த கட்சியிலையும் இணையாம திமுக ஆதரவாளரா இருந்தாரு. இந்த நிலையில திமுகவோட அறிவு திருவிழாவில தனக்கு அழைப்பு இல்லன்னு வருத்தத்துல இருந்த சம்பத் விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை சொல்ல அவரை கூட்டங்களுக்கு கூப்பிட திமுக தடை போட்டுச்சு. இந்த சூழல தான் உதயநிதியோட பிறந்த நாள் விழாவில திமுகவையும் உதயநிதியையும் வாழ்த்தி பேசினாரு. இதுக்கப்புறம் நாஞ்சில் சம்பத்துக்கு தொடர்ச்சியா 15 திமுக கூட்டங்கள்ல பேச அழைப்பு விடுக்கப்பட்டு அவர் மேல இருந்த தடையையும் நீக்கிச்சு திமுக. இந்த நிலையில நாஞ்சில் சம்பத் இன்னும் சில நாட்கள்ல விஜய சந்திச்சு தாவேகாவுல தன்னை இணைச்சுக்க போறாருன்னு பேசிக்கிறாங்க. சம்பத் அதிமுகவுல சேர்ந்தப்ப அவருக்கு ஜெயலலிதா இன்னோவா கார் கொடுத்து வரவேற்றாங்க. அதே பாணியில விஜயும் சம்பத்துக்கு ஒரு கார் கொடுப்பாருங்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க தாவேக பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும்னு தாவேக தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கான். இத கேள்விப்பட்ட உதயநிதி சம்பத்தோட போன்ல பேசினாராம். அறிவு திருவிழாவில என்ன கூப்பிடாதது எனக்கு வருத்தம் தம்பி. தமிழ்நாட்டுல மிகச்சிறந்த 4 பேச்சாளர்கள்ல நானும் ஒருத்தனா இருப்பேன். ஆனா அறிவு திருவிழாவில 45 பேச்சாளர்களை பேச வச்சீங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. நான் யோசிச்சு சொல்றேன்னு உதயநிதியின் அழைப்புக்கு பதில் சொல்லி இருக்கிறாராம் சம்பத்.